ஓகே சரி. இப்போ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த 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 எட்ஜஸை ஃபுல்லாக கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு வரப்போகிறேன். கொஞ்சம் போல் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌனிஷ் டோனாக இருக்குது. பட் வி வில் மிக்ஸ், அது சொன்னேன் இல்லையா, வி வில் மிக்ஸ் பர்ட்ஸ் ஏன்னா ப்ளூ ஆர் அத வெர்மிலியன் ப்ளூ, அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரௌன் கிரியேட் பண்ணுவோம். வி won't டேக் அ ப்ரௌன் அண்ட் அப்ளை, ஏன்னா that will be a dull color. நம்ம எவ்வளவு தான் மிக்ஸ் பண்ணாலும் 2 கலர் 3 கலர் மிக்ஸ் பண்ணி, ப்ரிஃபரபிளி 2 கலர்ஸ், 2 கலர் 3 கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம கலர் வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த 2 கலருமே தெரியும். வேற ப்ரௌன் வச்சோன்னா ப்ரௌன் மாத்திரம் தான் தெரியும். அதுக்காகவே நம்ம வந்து அந்த 2 கலர் மிக்ஸ் பண்ணுறோம். நாட் ஜஸ்ட் வித் பென்சில்ஸ். பென்சில்ஸில் கட்டாயமாக ஸ்ட்ராங்காக தெரியும். வாட்டர் கலர், ஆயில் கலர் எல்லாத்துலேயுமே 2 கலர் 3 கலர் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அந்த 3 கலரும் வில் ஹாவ் சம் இம்பேக்ட் ஆன் த ஓவரால் கலர் ஸ்கீம். சரி, இப்போ இந்த இடம் வந்து சரியாக செட் ஆயிடுச்சு. இந்த இடம் சரியாக செட் ஆயிடுச்சு. இதை பிளெண்ட் பண்ணி விட்டுறேன் நான். இப்போ இந்த சைடை வந்து கொஞ்சம் லேசாக உள்ளே கொண்டு வரணும், லெஃப்டை. அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் வார்மர் டோன் எடுக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் டார்க் டோனை டைல்யூட்டாக, ஆனால் கொஞ்சம் போல் வெர்மிலியன் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெர்மிலியன் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த வந்து இந்த இடத்த நான் உள்ளே வந்து கொண்டு வரேன் கொஞ்சம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த நோஸுக்கு கீழே இப்போ இந்த 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 இடத்த மேட்ச் பண்ணி விட்டேன். இப்போ நோஸுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று அப்படி கொடுக்குறேன், ஒரு சின்ன ஸ்ட்ரோக். இந்த கண்ணுக்கு கீழே அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறேன். இங்கே இந்த இடத்துல லேசாக ஒரு சின்ன ஸ்ட்ரோக் அப்படி கொடுத்து இந்த இடத்துல அப்படி கொடுக்குறேன். அது வந்து இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வைப்பேன். அப்போ வந்து அது வந்து இட் வில் ஒர்க் அவுட். ஒரு ஹைலைட்டை பிக்கப் பண்ணுறப்ப வந்து அது இட் வில் ஒர்க் அவுட் வெரி வெல். இப்போ நான் வந்து ஃபைனர் மாடுலேஷன் கொடுத்துட்டே வரேன் நான். இப்போ அது உதட்டுக்கு மேலே ஒரு லேசாக ஒரு டார்க் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டார்க் ஒன்று இருக்குது. அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டார்க் ஒன்று இருக்குது. அந்த டார்க் வந்து லேசாக வெளியில் போகுது. அதை ஒட்டி ஒரு ஹைலைட் வரப்போகுது. அந்த 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 கோடை அப்படி போட்டு வச்சிடுறது நல்லது நமக்கு. அங்கே ஒரு சின்ன டார்க்கு, இந்த இடத்துல அந்த டார்க் வருது. இப்போ இங்கே வந்து உதட்டை ஒட்டி கொஞ்சம் கீழே உதட்டில் இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வருது, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வருது, அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வருது, இங்கே கொஞ்சம் டார்க் வருது. சரியா? ரொம்ப ரொம்ப டீட்டெயிலுக்கு நம்ம போக வேண்டாம். கண்ணுக்கு போயிடுவோமா? கண்ணை இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் இன் பண்ணிடுறேன். என்னது ஜூம் இன் பண்ணேன், ஒன்றுமே ஆகலை. ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு டார்க் ப்ளூவை கொஞ்சம் ஒப்பேக்க வைக்கலாம். நமக்கு இதில் வந்து வாட்டர் கலர் மாதிரி ஒப்பேசிட்டியை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லையே. we can make it as opaque as we want. அக்கர்லிக் ஆயில் மாதிரி தான் இது.
சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஐப்ரோவை போட்டுற போகிறேன் முதல்ல. ஏன்னா அப்போ தான் எனக்கு அங்கே எவ்வளோ டார்க் வரும் அப்படின்னு சொல்லி. ஐப்ரோ எப்படி வருதுன்னா, இங்கேருந்து ஆரம்பித்து வி டேக் த ஸ்ட்ரோக்ஸ் லைக் தட். அப்படியே போய் ஸ்லாண்டிங்காக போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா mistakes, we can't afford to make mistakes here at this moment. அப்போ அப்படியே ஸ்லாண்டிங்காக போய் அங்கே போய் சேர்ந்துருது. இங்கே வந்து ஹேர் வந்து அப்படி வருது. அது ஹேரை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கி காட்டிடுவோம் இந்த இடத்துல. பிளாக் வேணும்னா பிளாக் யூஸ் பண்ணலாமா? பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை, நான் கொஞ்சம் போல பிளாக் எடுத்துக்கிறப்ப பக்கத்துலேயே பிளாக் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ப்ளூவையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் ப்ரஷ் போகிறதா இருந்தால் போகலாம், இல்லை இந்த சைஸ் ப்ரஷ்ஷே போதும் அப்படின்னா இந்த சைஸ் ப்ரஷ்ஷே செய்யலாம். ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் சைஸ் ப்ரஷ். இப்போ என்ன செய்ய போகிறேன் என்னன்னா, சொல்லிட்டேன் இந்த சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிடலான்னு யோசிச்சுட்டேன்னு உடனே பயமா இருக்கு. சரிம்மா, ஐ லேஷஸ் செய்ய போகிறேன். ஐ லேஷஸ் செய்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னா, இதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே பாருமா என்ன செய்கிறேன்னா, ப்ரஷ்ஷை லேசாக அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் அ டெக்னிக் தட் ஐ யூஸ் ஆஃபன் அண்ட் ஐ ஷோ. என்னன்னா இப்படி செஞ்சிட்டேன்னா, இப்போ ப்ரஷ் இப்படி இருக்கு, டர்ன் பண்ணா பாருமா ஷார்ப்பாகிடுது பாரு. அப்போ இது வந்து ஒரு ஒரு ஸ்பேட்டுலா மாதிரி இருக்கு. அப்போ வந்து நான் வந்து திக்காவும் ஸ்ட்ரோக் வைக்க முடியும், தின்னாவும் ஸ்ட்ரோக் வைக்க முடியும். ஐ கேன் கோ டு அண்ட் ஃப்ரோ. இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்து கண்ணுக்கு வந்து சேர்ப்பேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துட்டேன். லேசாக கர்வ்டாக இருக்கும். வந்து இந்த சைடுக்கு கர்வ் வந்து வெளியில் வரல, அதனால நம்ம வந்து அப்படியே அந்த 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 அது மேலே ஒரு டாட் டாட்டாக வச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி கீழேயும் லேசாக தான் வருது. அப்படியே டாட் டாட்டாக வச்சுட்டு விட்டுருவோம். இப்போ அந்த பியூப்பில் வரைஞ்சிட்டு இந்த கண்ணுக்கு வந்துடுவோம். பியூப்பில் வரைஞ்சிட்டு லேசாக இங்கேயும் ஒரு டார்க் கொடுத்துருவோம், இங்கேயும் ஒரு டார்க் கொடுத்துருவோம். இந்த ரெண்டு கண்ணுடைய ரெண்டு எட்ஜுக்கும் டார்க் கொடுத்துருவோம். இந்த இடத்த நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் காட்ட போகிறோம். லோவர் ஐலிடுக்கு மேலே லேசாக ஒரு சின்ன கோடுமா. ஏன் அப்படின்னா அதை காட்டினா தான் அந்த கண் அப்படி திரும்புறது தெரியும். நான் வந்து இப்போ அடுத்த கண்ணுக்கு போயிட்டேன். இன்னும் கிட்டக்கு போகணுமோ? பரவாயில்லையா? இல்ல இல்ல அது ஓகே. அடுத்த கண்ணுக்கு போயிட்டேன்னா நான் ஐப்ரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறேன்னா இப்படி வருது, இப்படி அந்த கோடு அப்படி வருது. அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருது. All said and done, we are not doing photorealism, we are not doing hyperrealism. We are doing a painting. அப்போ பெயிண்டிங்ன்ற ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதில் எந்த விதமான தப்பிதமும் கிடையாது. ஐயோ இது ப்ரஷ் ஸ்ட்ரோக் எல்லாம் தெரியுது அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு பெயிண்டிங் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட் இட் லுக் லைக் a painting, ப்ரஷ் ஸ்ட்ரோக். சரியா? அப்போ அதில் பெயிண்டிங்கில் என்ன பியூட்டி இருக்கணுமோ அவ்வளவுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஐ லேஷஸ் வந்து ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கும்னு பார்க்க வேண்டிய தேவையில்லைன்ற. சோ அதுல இருக்க அந்த ஒயிட் ஸ்பாட்டே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களா சார்? ஆமாம், ஒயிட் எதில் கண்ணுக்குள்ளையா?
கண்ணுக்குள்ளே ஒயிட் ஸ்பாட்டே தேவையில்லை, நான் ஒயிட் வச்சிருவேன்ல. ஒயிட் பெயிண்ட் வச்சிருவீங்களா அதுக்கு மேல? ஆமாம், நம்ம நம்ம இது திஸ் இஸ் அன் ஒபேக் பெயிண்டிங். ஆ ஓகே. அது அங்கே அதுதான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். திஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் தோஸ் பெயிண்டிங்ஸ் வேர் ஒன்லி டிரான்ஸ்பேரண்ட் கலர்ஸ் ஆர் கோயிங் டு பி தேர். இல்லை, சரிம்மா, இப்போ நான் வந்து லேசர் டீட்டெயில்ஸ்க்கு போகிறேன். ஆ அப்படின்னு டீட்டெயில்ஸ்க்கு போகிறப்போ வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல டார்க் ஏரியா ஒன்று வரும். லிப்புக்கு அந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வரும். அந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வரும். அந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வரும். லிப்புக்கு கீழே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஷேடோ ஒன்று வரும். அப்படின்னு சொல்லிட்டு லேசாக எம்ஃபசைஸ் பண்ணுறோம். எக்ஸாஜரேட் தான் பண்ணுறோம், கட்டாயமாக எக்ஸாஜரேட் பண்ணுறோம். பட் நத்திங் ராங் வித் தட். சரி, லிப் அவ்வளோ தூரத்துக்கு வச்சாச்சு. ஹைலைட் வைக்கிறப்ப நமக்கு வந்து வாட் எவர் ரிசல்ட் வி வாண்ட் வில் கெட் வென் வி டூ த ஹைலைட். இப்போ வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். யூ ஹவ் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரஷ் இல்லையா? திஸ் இஸ் த யூஷுவல் ப்ரஷ் லெங்க். கொஞ்சம் லாங்கராக இருந்துச்சுன்னா யூஷுவல் ப்ரஷ்ஷை விட கொஞ்சம் லாங்கராக இருந்து இப்படி இருக்கும் ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷோடைய ஹேர் சைஸை பார்த்தியா? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அ ரிகர் ப்ரஷ், லெட்டரிங் ப்ரஷ் ஆக்சுவலாக இது. திஸ் இஸ் நோன் அஸ் அ ரிகர். இது ரொம்ப ஃபைன் டீட்டெயிலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் டு யூஸ் தட். இப்போ நான் யூஸ் பண்ணலாம், திடீர்னு அந்த ப்ரெஷ்ஷை பார்த்தேன், அது காட்டினேன், அவ்வளோதான். இப்போ கண்ணுக்குள்ளே நான் போகிறேம்மா. ஐ திங்க் ஐம் கோயிங் டு மேக் இட் ப்ளூ. ஆக்சுவலாக அந்த பொண்ணுடைய கண்ணு வந்து ப்ரௌனாக இருக்குது, நான் வந்து ப்ளூ ஆக்க போகிறேன். ஓகே. சரி, அப்போ நான் ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி க்ளீன் ப்ளூ இருக்கணும் எனக்கு. அப்போ தான் அழகாக இருக்கும். ப்ரௌனிஷ் ப்ளூவாக இருந்தால் டர்ட்டியாக தெரியும் கண்ணு பார்க்குறதுக்கு. இப்போ ப்ளூவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நவ் ஐ லவ் டு see how it dries. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, ஹைலைட் இங்கே வரப்போகுது சரியா? மீனிங் இந்த இடத்துக்கு வரப்போகுது, தெரியுதா? இந்த இடம் காட்டுறேன்னு இந்த இடத்துல ஹைலைட் வரப்போகுதுன்னா இங்கே லைட் விழும். பிகாஸ் திஸ் இஸ் அ லென்ஸ், the light will be focused on this side. இந்த சைட் டார்க்காக இருக்கும், சரியா? அப்போ இங்கே தான் வந்து நான் வந்து அந்த ப்ளூவோடைய பிரைட் ப்ளூவை நான் இங்கே தான் வைக்கிறேன். ஓகே. இன்னும் கூட கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணலான்னு தோணுது எனக்கு. அப்படி வைக்கிறேன். வச்சுட்டு அதே மாதிரி நான் இங்கே வைக்கிறேன். லைட் ப்ளூனா இந்த அல்ட்ராமரீன் மாதிரி. அல்ட்ராமரைனும் ஒயிட்டும். அல்ட்ராமரைனும் ஒயிட்டும். நான் ப்ரௌனாக இருக்க வேண்டியதை இதாக ப்ளூ ஆக்கிட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு என்னமோ அந்த இடத்துல ப்ளூ வச்சுருந்தேன்னா அதனால் அந்த ப்ளூ நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ப்ளூ வச்சுட்டேன். சரி, அப்போ கண்ணு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஓவர். ஹைலைட்டை வச்சுட்டேன்னா எனக்கு படம் அந்த கண்ணு வந்து முடிச்சிடும். இப்போ ஹைலைட்டை வச்சிருவா. இது வந்து ரொம்ப ஒப்பேக்கா இந்த அதாவது பிரஷ்ல தண்ணியே இல்லாம இந்த ப்ளூ பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் போல தண்ணி. அதாவது டு ட்ரான்ஸ்ஃபர் த கலர் யூ நீட் a bit of moisture இல்லையா? அவ்வளோதான். ஓகே. சரி அம்மா, இப்போ ஹைலைட் வைக்க போகிறேன். நான் ஹைலைட்டை வந்து அங்கே வைக்கிறேன். ஹைலைட்டை வந்து நான் அதே மாதிரி கிட்டத்தட்ட வைக்கணும். டக்குன்னு லைட் வந்துருச்சு பாருங்க அதில். சரியா? இப்போ ஃபேஸை முடிச்சுட்டே வந்துடுவோமா? ஃபேஸை முடிச்சுட்டே வந்துடுவோம். இப்போ ஒயிட் கையில் இருக்குது, நம்ம கையில் ஒயிட் இருக்குது. இப்போ நம்ம லேசாக டிரான்ஸ்லூசன்ட் ஒயிட்டும் வைக்கலாம், டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு கலரை வச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு கலரை வச்சு
அந்த ஏரியாவுக்கு ஒரு மாடுலேஷன் கொடுத்தோம். அதை வந்து நம்ம கிளேசிங்னு சொல்லுவோம் இல்லையா, கிளேசிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒப்பேக் கலர் வச்சோம்னா, கீழே இருக்கக்கூடிய கலர் தெரிகிற மாதிரி ஒப்பேக் கலர் வச்சோம்னா அதை வந்து ஸ்கம்பிளிங்னு சொல்லுவோம். ஸ்கம்பிளிங். இப்போ ஸ்கம்பிளிங் வந்து நம்ம அங்கங்கே பண்ணிட்டு வரலாம். நான் சில இடங்களில் ரிப்பேரும் பண்ணிக்கிட்டே வரேன் சைட் பை சைடு. ஏன்னா சில இடங்களில் தண்ணி நான் லேசாக ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கேன், இன்க்ளைண்டாக இருக்குது, அதனால தண்ணி வந்து கீழே இறங்குது. சரியம்மா, இப்போ இது வரைக்கும் so far so good. இப்போ ஒயிட்டை வந்து கொஞ்சம் வாட்ரியா, கொஞ்சம் வாட்ரி கிடையாது, கொஞ்சம் டைல்யூட்டா எடுத்துட்டு நான் அந்த நெத்திக்கு பக்கத்தில் கொண்டாட போகிறேன். லெட் மீ டூ த பிளாக் ஃபர்ஸ்ட். அந்த ஹேரை முடிக்க போகிறேம்மா. சரியா? இப்போ ஹேரை முடிக்க போகிறேன் அப்படின்னு இப்போ நான் கையில் 4 ப்ரஷ் வச்சுருக்கேன். 4 ப்ரஷ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. என்ன தப்பிதமான கலர் தூக்கி வச்ச உடனே அதோட முடிஞ்சு. சரியாம்மா, ஹேரை வந்து கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த ஃபோர்ஹெட்டில் விழுந்திருக்கக்கூடிய அந்த ஹேரை வந்து டக்குன்னு முடிச்சிருவோம். நம்ம ப்ளூவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் கலர் கொண்டு வந்திருக்கேன். தைரியமாக கடன் கலர் ஏற்றிட்டு போயிடலாம். ஆனால் இங்கேருந்து யூ வாண்ட் டு வாட்ச் பிஃபோர் யூ டூ. கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் சரியா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சைடில் இருந்து லைட் வர்றதுனால, லெஃப்டில் இருந்து லைட் வர்றதுனால இந்த இடத்துல ஷேடோ விடும் இல்லையா? அப்போ அந்த இடத்த டார்க் ஆக்குறேன். டார்க் ஆக்குறேன், ஆனால் ஸ்கின் வந்து அதுக்கு கீழே வந்து தெரியுது. இது வந்து பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க? பிளாக்கும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆல்மோஸ்ட் பிளாக்காக தான் இருக்கு. ஏன்னா பிளாக் ஓவர் பவரிங் ஆயிடுது இல்லையா, அதனால பிளாக்காக தான், ஆல்மோஸ்ட் பிளாக்காக தான் தெரியுது. அந்த ஹெட் பேண்டுக்குள்ள வரைக்கும் போயிடணுமா? இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து அந்த ஹெட் பேண்டுக்குள்ள வரைக்கும் போயிடணும். ஆர் யூ கேன் பிரிங் இட் அவுட் ஃப்ரம் த ஹெட் பேண்ட். அவ்வளோ தூரத்துல இருந்து அப்படி கொண்டாந்துடுறோம்.
நம்ம இந்த சைடுக்கு போயிடுவோம். இந்த சைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு லெஃப்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணோன்னா கை படாமல் இருக்கும். இல்லாட்டி கைப்பட்டு கட்டாயமாக ப்ராப்ளம். இதில் கீழே ஒரு கோடு அப்படி ஒன்று வரும். இந்த சைடு லேசாக இந்த சைடு லேசாக காட்டிட்டு அப்புறம் அந்த சைடுக்கு போகிறேன். இப்போ கீழே ஒரு கோடு ஒன்று வரும். அதை அந்த டைமென்ஷன் காட்டுறதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் போல் லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டார்க் வரும். அந்த 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 இடத்துல ஹேரோடைய ஹைலைட் வரும் இல்லையா, அந்த அதுக்கப்புறம் தான் அந்த டார்க் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அந்த ஹைலைட்டு இதையும் மேனிப்புலேட் பண்ணிட்டே போகலாம். நான் வந்து இப்போ லெஃப்ட்டுக்கு போயிருப்பேன். லெஃப்ட்டுக்கு போயிடுறேன்னா இப்போ நம்ம அந்த இயர்ரிங்கை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு தான் செய்யணும். நான் கீழே இருந்து மேலே போக போகிறேம்மா. ஓகே, இப்படி வச்சுக்கிறேன். கீழே இருந்து மேலே போக போகிறேன். அப்போ என்னுடைய ரைட் சைடில் ஃபுல்லாக ஷேடோ இருக்கும். நான் தைரியமாக ரைட் சைடில் என்னாச்சு, ரைட் சைடில் ஃபுல்லாக ஷேடோ இருக்கும். ரைட் சைடில் இப்படியே ஷேடோவை கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இந்த இந்த ஸ்ட்ராண்டை விட்டுறேன். விட்டு அப்படி கொண்டு போயிடுறேன். அந்த இதை அங்கே 2 கோடு போட்டுறேன். அவ்வளோதான். எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டு வந்து ஓவர். இங்கே பாருங்க, அந்த ஸ்டாண்டு இந்த கடைசியில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படி அப்படி ஒரு ஸ்டாண்டாக நான் மட்டும் போட்டுகிட்டே போயிட்டே இருக்க போகிறேன். எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி போட்டு போயிருக்க போகிறேன். ஆனால் ஒரு அந்த சிஸ்டம் என்ன, ரைட் சைடில் இது இருக்கும், ஷேடோ இருக்கும். லெஃப்ட் சைடில் லைட் இருக்கும். அங்கங்கே கேப் விட்டுட்டு லைட் வைக்கிறேன். ஓகே. அந்த ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஹேர் போடுறதுக்கு முன்னாடி ஏதோ எனக்கு என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப ஏதோ எனக்கு கொஞ்சம் நம்ம பிக்சர் மாதிரியா இருக்கு. இதுலையா என்னது இல்லையா? இல்ல நான் பண்ணதுல சொல்றேன். அப்படியா? அது அத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்றதா இருந்தா பண்ணலாம். பட் ஆனா பிளாக் போட்டோம்ல சார், நான் அந்த பேங்க்ஸே சொல்றேன். ஜெனரலா அந்த அந்த ஃப்ரண்ட் அந்த இது ஒருவேளை நான் தான் ஒழுங்கா ஐ திங்க் இட் குட் ஹவ் பீன் பெட்டரா போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இது நான் இந்த இந்த பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது நானும் உங்களது நல்லா இருக்கு. ஆக்சுவலா இட்ஸ் நைஸ். சரி வந்துருச்சு. அது உங்களது நல்லா தான் இருக்கு. என்னதுதான் எனக்கு தெரியல இந்த மாதிரி இருக்கு. லெட்ஸ் ஃபினிஷ் அண்ட் தென் see. ஆமா, இது அதான் நானும் அவரும் அதை பேசிட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் வந்து குவாஷ் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா 2 பேருக்கும் அந்த குவாஷ் வந்த உடனே எல்லாரும் வந்து சார் நானும் குவாஷ் வேணும் நானும் குவாஷ் வேணும்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயே. அப்போ 2 பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அதான் அவர் சொல்லிட்டு இருந்தார், எவ்வளவுதான் நம்ம செஞ்சிட்டு இருந்தாலும்னே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அவங்க வந்து திரும்ப இன்னும் ஒரு தடவை செஞ்சாதானே இது சரியா வரும் அப்படின்னு. அப்ப நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா,
இப்போ ரெக்கார்டிங் அட்லீஸ்ட் இது ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ம் இவ்வளோ தூரத்துக்கு இந்த இந்த ஸ்டேஜில் ஆச்சும் இது இன்னும் கொஞ்சம் 2-3 ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா? இது ஆ இருக்கு நமக்கு. அப்போ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் இதே பெயிண்டிங்கை when you find time ஆ from the beginning you start working on this and do it again. ஓகே. ஏன்னா இது எதுக்காக செய்கிறோம்? ஒரு நல்ல பெயிண்டிங் செஞ்சு யாருக்கோ கொடுக்கறதுக்கோ இல்லாட்டி ஒரு ஷோவில் வைக்கிறதுக்கோ அவங்க சேல்ஸு அப்படி செய்யலை நம்ம. திஸ் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு தடவை இது செய்யறதுல என்ன தப்பி தான் இருக்குன்றேன் இல்லையா? அப்போ ஐ வுட் சஜஸ்ட் தட் யூ டூ இட் அகெயின் சம் அதர் டைம். செஞ்சு பார்த்தோம்னா கட்டாயமா வந்து அதோடைய ரிசல்ட் வந்து இப்போ என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கோமா? அவர் சொன்னது பாயிண்ட் ரொம்ப நாள் அருமையாக இருந்தது பாயிண்ட். நம்ம அப்படி தானே மிஸ்டேக் விட்டதை திரும்ப செஞ்சு பார்த்து தானே கரெக்ட் பண்ணிக்கிட்டோன்னு. எங்கே வந்து ஓட்டை விழுகுதோ அதே சப்ஜெக்ட் திரும்ப செஞ்சிடுறது நாங்கள். இப்போ என்னுடைய ஒர்க்கில் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 25-30 தடவையெல்லாம் செஞ்சுருக்கேன் நான். ஒரு 4வது தடவை 5வது தடவை செய்யும்போது நான் எனக்கே செஞ்சு பார்த்துக்கிட்டது வேறு வேறு ஆங்கிளில் என்னமாச்சும் ஒரு சப்போஸ் ஒரு ஆரஞ்சை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா வேறு வேறு ஆங்கிளில் ஆரஞ்சை செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? ஆப்வியஸ்லி இஃப் யூ ஆர் ஹேவிங் எ டிரெக்டட் சென்சிபிள் ரெப்புடேஷன் சக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். அதை ஐ ஸ்டார்ட் யூஸிங் தட் டு டீச். இட் ஹேப்பன்ஸ் செவரல் டைம்ஸ். அப்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. அப்படின்றப்ப அதே தான் எல்லாரும் செஞ்சாகணும் அப்படின்ற. ஸோ யூ வில் ஹேவ் டு டூ த சேம் சப்ஜெக்ட், ப்ராபப்ளி டேக் அனதர் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ சிமிலர் சப்ஜெக்ட், சிமிலர் கைண்ட், இதே கான்ட்ராஸ்டுக்கு இதே லைட்டு இதே மாதிரி ஹைலைட்டு இதுலேயே மீனிங் என்ன சொல்கிறது இதே மீடியத்தில். If you do it, you'll start owning it. இங்க பாருங்க அந்த ஹேர், இந்த இடத்துல ஹேர் என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கு. சரிம்மா, நான் இந்த சைடுக்கு ஹேருக்கு வந்துடுறேன். வந்துடுவா, வெயிட் பண்ணவா? இல்ல போலாம். கொஞ்சம் பிளாக்கும் கொஞ்சம் ப்ளூவும் எடுத்துக்கிறணும். ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்தும் போது, ஒர்க் ஷாப்ஸ்னா இன்பர்சன் ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஒரு 2 days 3 days நடத்துவோம் பிரிட்ஜ் அகாடமியில். ஓகே சார். அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நடத்தும்போது நாங்கள் சொல்லிடுவோம், இதை மாதிரி இந்த மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா நல்லது, இந்த மெட்டீரியல் உங்கள்கிட்ட இல்லைன்னா we will bring it, you can buy it from us or ஃபீஸ் சில சமயத்தில் வந்து நீங்கள் மெட்டீரியல் நீங்களே கொடுத்துருங்க அப்படின்வாங்க சிலர் இல்லை, எல்லாருமே வந்து நீங்களே கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிட்டு வரல, மெட்டீரியல் வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க் ஷாப்ஸில் அப்படி வந்துடும் டக்குன்னு. அப்போ ஒரே மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்தந்த கலர் எடுக்கிறப்ப பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே கலர் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ப்ரிஷியன் ப்ளூ இது வந்து தான்
அவங்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. so on and so forth. பிரமாதமாக இருக்கும் அது. அது இல்லை சொல்கிறேன், அது நம்மலாம் யா ஒர்க் ஷாப்லாம் வைக்கிறதா இருந்தால் அதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு we should plan. ஆ If you are going to be conducting a workshop, you should always say யா material will be provided and அதனால தான் அவ்வளோ காஸ்ட் இருக்குது அப்படின்றது. ம் சரி அம்மா, இப்படி அப்படியே ஸ்டாண்டாக போட்டுக்கிட்டே வர்றேன். அங்கே ஏதாவது ஒன்று பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை ஒட்டி ஷேடோ கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. இப்போ இதை ஒட்டி ஷேடோ கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ இந்த இடத்துல ஷேடோ கொஞ்சம் ஜாஸ்தியாகும் கட்டாயம். ஆல்மோஸ்ட் பிளாக் ஆக்கிடலாம் அந்த இடத்த. என்ன ஆகுதுன்னு தெரியலையே எனக்கு. திடீர்னு விஷுவல் போயிடுது. சரி அம்மா, இப்போ ஐம் கோயிங் டு கோ ஃப்ரம் டவுன் டு அப். இங்கே இதில் ம் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக கொண்டு போனோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் ஒரு ரெட் இண்டியன் கேர்ளை சூஸ் பண்ணிமா ஆ வாஷை வச்சே இன்னும் ஒரு பெயிண்டிங் ஒன்று செஞ்சு பார்த்தோம். அது ம் யா இன்கேஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். இல்லாட்டி இஃப் யூ வாண்ட் டு டூ இட், அதாவது இல்லை நானாக செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னாலும் செஞ்சு பார்க்கலாம். நம்ம அடுத்தது வேணா. நானா பண்ணவே மாட்டேன் சார். உங்களோட பண்ணதான் உண்டு. Yeah, yeah, yeah. We can try. தனியாக உட்காந்து செய்கிறதுன்றது கஷ்டமாக போயிடுதா? ஆமா எப்ப பார்த்தாலும் I'll be like வேற ஏதாவது ஒரு வேலையில. இது அந்த ஃபோட்டோகிராஃப் ஒரு ஒரு பர்டிகுலர் சீசனில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப்ஸ் மாத்திரம் தானே இருந்துச்சு. அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம் வந்து கட் ஃபில்ம் ஒன்று வரும். அதாவது ரோலில் வராமல் அந்த ப்ரொஃபஷ்னல் கேமராஸ்க்காக அந்த துணியெல்லாம் தொங்க போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுமா? அதுக்குள்ள துணிக்குள்ளே உள்ளே போய் அந்த காலத்து அந்த மாதிரி கேமராஸ் வந்து சரிம்மா. அது மூவிஸில் அது சரி. இல்லை என்னென்னா நான் அந்த காலத்தில்
அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க காலத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. I was working along with people who are using those cameras. I have worked with those cameras. லேண்ட் கேமரான்னு சொல்லுவோம் அதை. பெல்லோஸ் எல்லாம் வச்சு இருக்கும். அதில் வந்து என்ன ஆகும்னா ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறப்ப தூசி விழுந்துரும். ஓ, அதுக்காகயா? ஆமாம், தூசி விழுந்துரும். தூசி விழுந்ததும் என்ன ஆகும்னா அந்த இடம்லாம் ஒயிட்டாக வந்துடும். தட் ஏரியா வில் நாட் கெட் எக்ஸ்போஸ்ட். ஒன்று இது நெகட்டிவ்ல விழுந்த தூசி. நெகட்டிவ்ல விழுந்த தூசியை கரெக்ட் பண்ணுறது வந்து அதை அப்படி இப்படி கொண்டாந்து அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கே இருக்குது. பெரிய டெக்னிக் அது. அதை மாஸ்டர் பண்ணுறது ஒன்று இருக்குது. அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் மட்டும் போயிட்டே இருக்கேம்மா. ஓகே. ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோவில் ஒயிட்டாக புள்ளி வரும். ஃபோட்டோவில் ஒயிட்டாக புள்ளி இருக்கும். சில இடங்களில் வந்து இந்த இடத்த வந்து ஹைலைட்டை வந்து எடுத்தோம்னா நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஹைலைட் கொடுக்கறதுன்றது வந்து கொஞ்சம் ஈஸி. ஒயிட்டை வச்சு ஹைலைட் கொடுத்துட்டு போயிடலாம். ஒயிட்டாக இருக்கிறத எடுக்கிறதுன்றது கரெக்டாக அந்த இடத்துல என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூவை பிளாக் மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி. கரெக்ட். அதுதான் இங்கே செய்யணும். இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல டார்க் வேணும்னா அதை அப்படியே செஞ்சு அப்படி கொண்டாடுறது தான் வேலை. இப்போ இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வர வேண்டியிருக்கு. ஒரு ப்ரௌன் ஒன்று எடுத்து, சரியா போச்சு, ஒயிட் இருந்ததை எடுத்து டகார்னு கழிவிட்டு ஒரு ப்ரௌன் ஒன்று எடுத்து அந்த இடத்த ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணுறது வந்து அப்போ கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்டிங் மாதிரியே தான் வரும். அப்படி செஞ்சாதான் அந்த எஃபெக்ட் வரும். அப்போ லேசாக அதுவும் இதில் கோவாஷில் வந்து வாஷ் பண்ணி விடுறதுன்றது ஒன்று இருக்குது, இப்படி ஸ்பாட்டிங் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து people who are working on it will not show it that they do spotting. ஏன்னா அது வந்து ஸ்பாட்டிங்னா அந்த ஃபிக்ஸிங் தானே சொல்றீங்க? இல்லம்மா, இப்படிமா அந்த இந்த இடத்துல இப்படி கலர் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல லைட்டாக தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல லைட்டாக தெரியுது இல்லையா? இப்போ நான் வந்து அதை லேசாக அப்படியே கோடு போட்டு எனக்கு அந்த இடத்துல லைட்டும் வேணும், ஆனால் இருக்கிறத டார்க் ஆக்கணும். நான் வந்து வாஷ் பண்ணேன்னா என் படமே திரும்ப செய்ய வேண்டி வரும். அப்போ நான் வந்து ஒரு சின்ன லைன்ஸாக போட்டு இல்லாட்டி சின்ன டாட்ஸாக வச்சு அதை வந்து நான் வந்து அந்த கலரை கொண்டு வந்துருக்கேன். அதுதான் ஸ்பாட்டிங் அப்படின்றது. இப்போ ஆயில் பெயிண்டாக இருந்தால் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக காய விட்டுட்டு மேலே வந்து கிளேசிங்கோ ஸ்கம்பிளிங்கோ பண்ணிடலாம். இதில் எவ்வளவு தான் காஞ்சாலும் நம்ம கிளேசிங்கோ ஸ்கம்பிளிங்கோ பண்ணுறப்ப கலர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இந்த இடத்த கொஞ்சம் வாஷ் கொடுக்க போகிறப்ப லைட்டாக வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த வாஷ் பண்ணி விட்டு நான் வந்து லைட்டு இங்கேருந்து வர்றதுனால இதை கொஞ்சம் டார்க் ஆக்கிடுறேன். இந்த இடத்துல லேசாக ஷேடோ வர்ற மாதிரி அப்படின்னு காட்டுறேன். சரியாம்மா? so far so good. பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பீட்ஸு ஃபெதர்ஸ் வச்சுட்டு நோஸ்க்கு வருவோமா, நோஸ் லிப்ஸுக்கு வருவோமா, அதுக்கு வச்சுட்டு வரலாம். பெட்டர்ல. சரி, கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுக்கிறேன்னா I'm going to take a flat brush. கொஞ்சம் பெரிய சைஸ். பெருசுன்னா இவ்வளோதான். I think it is number 4. இவ்வளோ பெரிய ப்ரஷ் தான். மீனிங்
if I hold the brush you'll see. ஆ. ஃபெதர்ஸ்க்கு போயிடுவோம். ம். ஃபெதர்ஸ்க்கு நம்ம அந்த பெயிண்டிங்கை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிடுவோம் ஆ. கலருக்காக. ஓகே. ஆனால் எக்ஸாக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஆ. சரியாம்மா இப்படி வச்சுக்கிறேன். ஃபெதர்ஸை செஞ்சுட்டு பீட்ஸுக்கு வருவோம். ம். இப்போ நமக்கு வந்து லைட் ப்ளூ வேணும். ம். லைட் ப்ளூ வேணும் அப்படின்னா நான் கோபால்ட் ப்ளூவும் யூ ஹாவ் அ கோபால்ட் ப்ளூ ரைட்? அல்ட்ராமரீன் இருக்கு. ஓகே, அப்புறம் அல்ட்ராமரைனும் ஒயிட் மிக்ஸ் செரிலின். பண்ணி செரிலின். அல்ட்ராமரைனும் ம். சரி அல்ட்ராமரைன் ஒரு அல்ட்ராமரைன் ப்ளூவிஷாக இருக்கா வயலட்டிஷாக இருக்கா? ப்ளூயிஷா தான் சார் இருக்கு. ப்ளூவிஷாக தான் இருக்குது. சரி அல்ட்ராமரைன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இல்லை ஃப்ளாட் ப்ரஷ் வேலை பார்க்காது. Flat brush and I am going to discard flat brush and I am going to take a round brush. இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். 4 நம்பர் 4 அப்படி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தின்னாதான் கொஞ்சம் தின்னாதான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்காக தான் ப்ளூ இருக்க போகுது. ஆனால் ஒயிட் எதுக்காக மிக்ஸ் பண்ணுறேன்னா ஒயிட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அது ஒப்பேக்காக இருக்கும், இல்லாட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம இது கலர் வச்சோன்னா கீழே இருக்க கலர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒயிட்டை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஒரு 2 ஃபெதரை போடுறேன். முதல்ல எப்படி போடுறேன்னா லைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கோடு ஒன்று போடுறேன். ஜூம் இன் பண்ணிருங்க சார். அந்த இடத்த மாத்திரம் ஜூம் இன் பண்ணுறேன். சரியா, இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா அப்படியே ஒரு கோடு ஒன்று போடுறேன். யூ கேன் see that லைன் கோயிங் அப். இன்னும் கொஞ்சம் லைட் ஆகும் அது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போல் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதே கலரோட. ரீசன் என்னன்னா இப்போ எங்கிட்ட வந்து இப்போ நமக்கு இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் வந்து ஒரு லிமிட்டட் ஒயிட் தான். அதனால் போஸ்டர் ஒயிட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் வி won't யூஸ் இட் now. if there is a need we'll use it later. இப்போ நான் வந்து ஃபெதரை எப்படி செய்ய போகிறேன்னா அந்த சைடை முதல்ல போட்டிருப்பேன். அப்படியே போட்டு வரேன். I'm not going to do it realistic. I'm just going to give it a suggestion that the feather is going out like that. அது அங்கே வரைக்கும் வந்து முடிஞ்சிருது. இப்போ அதே இது இங்கேருந்து இப்படி கொண்டு போகிறேன். நடுவில் கொஞ்சம் போல் கேப் இருந்தாலும் I don't think it's going to disturb. கீழே இருக்கக்கூடிய பிளாக்கை வந்து ப்ரஷ் எடுக்குது. You won't worry about that. அப்படியே போய் அப்படியே டேர்ன் ஆகி அந்த இடத்துல ஃபெதர் போய் முடிஞ்சிருக்கு. சரியா, இப்போ ஒரு ஃபெதரை வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டுட்டேன். இனி அடுத்த ஃபெதர் நான் இன்னும் ப்ளூ எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் போல் ஒயிட் எடுக்க போகிறேன்னா கொஞ்சம் போல் ஒயிட் எடுத்து ஒரு 7-8 ஃபெதர் போட போகிறேன். கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லோ அதையும் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
சரி, இப்போ இன்னொரு ஃபெதர் கொண்டு வர போகிறேன். இப்போ என்ன ஆக போகுது, இப்போ அடுத்த ஃபெதர் வந்து இட்ஸ் கோயிங் ஸ்லைட்லி ஓப்பன் அப். அப்படி ஓப்பன் அப் ஆக போகுது. இப்போ நான் அதுக்கு மேலே நடுவில் ஒரு சின்ன ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். இது அதோட பிரைட்டாக இருக்குது, இருக்கட்டும். ஏன்னா ஒயிட்ஸே நம்ம வைக்க போகிறோம். பிரவாடோ தான். நம்ம பாட்டுக்கு தைரியமாக செஞ்சுட்டு போடுறது தான். ஏன்னா ஹெசிடெண்ட்டாக செஞ்சோன்னா திஸ் ஒன்ட் லுக் குட். அந்த ஸ்ட்ரோக்ஸ் ஹெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நான் இது ரெண்டு போட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி வந்து உறிஞ்சிருச்சு. அதனால நான் ஐ எம் கோயிங் டு கோ டு திஸ் சைட். அதே ப்ளூஸ் தான் கொண்டு போகிறேன். இதில் ப்ளூஸில் வேரியேஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தப்பிதமே இல்லை, எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. லேசாக அந்த டார்க்கர் ப்ளூ ஆகுது, லைட்டாக ரொம்ப டார்க்காக வேண்டாம். கொஞ்சம் ஒன்று குட்டையாக வருது, கொஞ்சம் ஒன்று பெருசாக வருது. இப்போ அடுத்தது அப்படி போகுது. அதை இன்னும் கொஞ்சம் வெளியில் கொண்டு போகிறேன். இது ஒன்று என்ன செய்கிறேன் கவனிச்சாமா, இப்போ இந்த இடத்துல இப்போ இப்படி இப்படி ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அப்போ இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து அது ஃபெதர் உள்ளே இருந்து வர்ற மாதிரி இருக்கும். இப்படி செஞ்சுட்டு அந்த கேப்பை இப்படி ஃபில் பண்ணிடுறேன். அங்கே இன்னொரு ஒரு ஃபெதர் இருக்கிற மாதிரி லேசாக ஒரு சஜஷன் ஒன்று கொடுக்குறேன். இங்கே இருக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிறதையே ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் அதுக்கு விட்டு வெளியில் தான் வருது. அது அதாவது பின்னாடி இருக்கிற ஃபெதர் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஃபெதர் இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அடுத்த ஃபெதர் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிடுறேன். இன்னும் 2 ஃபெதர் தான் போட போகிறேன் இந்த சைடில். அடுத்த ஃபெதரை கொஞ்சம் ஷார்ட் ஆக்குறேன். அதுக்கு அடுத்த இந்த போட்டுருவோம். இது போடாம கொஞ்சம் லைவ்லி ஆயிடுச்சு இல்லையா? சரி, அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபெதர் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டராக போடுறேன். அப்படி போட்டுட்டு அப்படி டர்ன் ஆகுது. அது இன்னும் ஒரு ஃபெதர் போடலாமா? இல்லாட்டி அது அந்த ரெட்டு வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். ரெட் ஃபெதர்ஸ் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக் சும்மா வெறும் ஸ்ட்ரோக் மாத்திரம், ஃபெதராக போடாமல். ஃபெதர்ஸே இல்லை, சம் ஸ்டிக் சார்ட் ஆஃப் திங் ஷீ இஸ் ஹேவிங் அந்த இதில் பெயிண்டிங்கில்.
ஆ அந்த ஆளோடைய ரெஃபரன்ஸ் நமக்கு இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கரெக்ட் கரெக்ட். யா ஏன்னா ரெஃபரன்ஸை ஒரு ரெஃபரன்ஸாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெஃபரன்ஸ் அதான் வச்சிருந்ததை நம்ம வச்சிருந்தோம்னா பரவாயில்ல. யா கரெக்ட். அப்படி வச்சுட்டு விட்டுருவோம். இப்போ இந்த சைடில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா 1 2 கொண்டு வர போகிறேன். இந்த சைடில் நல்ல பிரைட்டாக வந்து ஒரு ப்ளூ, டிரெக்ட் ப்ளூ கொண்டு வர்றதுக்கு எப்படி முடியும் அப்படின்றத பார்ப்போம். சரி சரி. இப்போ கொஞ்சம் சரி, இப்போ நல்ல நல்ல ஸ்லாண்டிங்காக வரப்போகுது. இது வந்து அப்படி வெளியில் வரப்போகுது. கொஞ்சம் அப்படி சொல்லுறதா. இதுக்கு கீழே வர்றத நிறைய ப்ளூ மிக்ஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் போல் ஒயிட் இருக்கட்டும், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ப்ளூ மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளூயிஷ் டோனில் சேர்த்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தெரியுது, எனக்கு காயறப்ப இன்னும் ஜாஸ்தி தெரியும். கழட்டு. 5 minutes குள்ள வரேன். தெரியாம இன்னும் 2 ஃபெதர்ஸ் போட்டோம்னா போதும் நமக்கு. அப்படி ஒரு ஃபெதர், அப்படி ஒரு ஃபெதர் போட்டுருவோம். நான் வந்து ப்ளூ வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிறேன், அதை திக் ப்ளூ வைக்கிறேன். ஃபிசிக்கலி திக் ப்ளூ. ஒயிட் கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணுறேன் அந்த அந்த ஒபேக்னஸ்க்காக. See, when it dries, it becomes like this. Yeah, yeah. இதால் செஞ்சுருக்கிற டெக்னிக் ஒரு நல்ல அருமையான டெக்னிக்காக இருக்குது. என்ன செஞ்சுருக்காப்புலன்னா,
இது வரைக்கும் அந்த ஃபெதர்ஸ் அப்படி போட்டே வந்துட்டு கீழே வரைக்கும் ஃபெதர்ஸை கொண்டு போகாமல் ம். ஸ்ட்ரோக்ஸாக காட்டிட்டாப்புல ஓ. நம்ம வந்து அதை ஃபெதர்ஸாக இருக்கிற மாதிரியே ஸ்ட்ரோக்ஸாக காட்டிடுவோம். அதாவது ஆ. அப்படி போடுவோம், அப்படி ஒன்று போடுவோம், கீழே வரைக்கும் வந்தாகணும். அப்படி ஒன்று போடுவோம், ஒரு 4 கோடு போடுறேன். ம். சரி, நம்ம 4 கோடு போட்டுட்டு நல்ல திக்காக ப்ளூ ஒயிட் கொஞ்சம் போல் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ரஃப்பாக அப்படி செஞ்சிடுறேன். அங்கே ஃபெதர்ஸ் கேஃபில் போட்டேன் இல்லையா, அப்படி செய்யாமல் ரஃப்பாக அப்படி செஞ்சிடுறேன். செஞ்சு அந்த ஏரியாவை வந்து ஒர்க்கால் கவர் பண்ணுறேன். மீனிங் இட்ஸ் நாட் அஸ் இஃப் தட் ஏரியா ஹஸ் பின் லெஃப்ட் அவுட். அப்போ டிவைசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. what kind of a device are we going to use to get this place interesting? அப்போ வந்து எப்படி டிவைசஸ் கிடைக்கும்? அதே கேம் திரும்ப திரும்ப நம்ம ப்ளே பண்ணிட்டு இருந்தா தான், ஓ இந்த இடத்துக்கு இப்படி ஒரு டிவைஸ் போட முடியும், ஓ இந்த இடத்துக்கு இப்படி ஒரு டிவைஸ் போட முடியும்ன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ we have to do a kind of work several times. இந்த இது வந்துருச்சு அப்ப நம்ம இதை செய்ய வேண்டாம்ன்றது இல்லை. கொஞ்சம் black mix பண்றீங்களா சார், இல்ல ப்ளூ தான்? இல்லம்மா, ப்ளூ தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழே இருக்கக்கூடிய எவ்வளவு நான் திக்கா வச்சாலும் ஒரு கீழே இருக்கக்கூடிய கலர் வந்து தெரியுது ஒன்று. இன்னொன்று, கீழே இருக்கக்கூடிய கலர் வந்து வருது வெளியில. இட் கம்ஸ் அவுட் a little bit. ஓகே. சரியா, இவ்வளவு தூரத்துக்கு இது வந்துருச்சு. கொஞ்சம் பெரிய ப்ரஷ் ஒன்று எடுத்து எல்லோவை கொஞ்சம் போல் எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் நம்ம இந்த எல்லோ வெளியில் கொண்டு வந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு. அந்த இடம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ யூ ஹேவ் அ yellow on the palette. யா, yellow ochre இருக்கு. அப்புறம் வந்து கோல்டன் yellow, லெமன் yellow, மிட் yellowன்னு இருக்கு. அதான் கோல்டன் yellow. இல்லை, அந்த மிக்ஸ் பண்ண பேலட் வாஷ்டா? இல்ல கிளியரா தான் இருக்கு சார். மிட் yellowவும் yellow ochreம் பேலட்ல இருக்கு. ஓகே. அப்போ மிட் yellow அது மாதிரி ஏதாவது ஒரு yellow வந்து இந்த மாதிரி ஒரு yellowவை அப்படி கொண்டாந்து லேசாக அப்படி தேய்ச்சி விட்டோம்னா இந்த இடத்துல வேற கலர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. லேசாக அந்த இடத்துக்கு லேசாக அந்த கலர் லேசாக கொடுத்து சரியா. இப்போ நான் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா ஒயிட்டுக்கு போகிறேன். கிளியர் ஒயிட்டை எடுத்து ஒரு 4-5 ஃபெதர் போட போகிறேன். கரெக்டாக சென்டரில் ஒன்று போடுவோம். ஆக்சிடென்ட்லி கொஞ்சம் ப்ளூ வந்துருச்சுன்னா வேறு விஷயம். டெலிபரேட்டாக ப்ளூ வர வைக்க வேண்டாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போக போகிறேன். ஏன்னா ரெட்ஸ் வந்து இந்த இடத்துல வெறும் கோடு கோடாக போட போகிறோம். அதனால இங்கிருந்து நான் மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போகிறப்ப இதுலேருந்து டீவியேட் ஆகிற மாதிரி லேசாக இது எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாமல் இதை விட்டு கொஞ்சம் டீவியேட் ஆகுது. அது பியூர் ஒயிட் மாதிரி எடுத்துருக்கீங்க? பியூர் ஒயிட் தான். ஒன்று பக்கத்தில் வச்சு இன்னொன்று
ஒன்று குட்டையாக ஒன்று போட்டுட்டு ஒன்று சிறுசா இந்த இடத்துல சிறுசா ஒன்று அப்படி போட்டுட்டு இந்த சைடு இன்னும் ஒன்று போட்டுருவோம் ரைட் சைடில். இந்த சைடில் இன்னும் ஒன்று குட்டையாக போட்டுருவோம். இப்போ நமக்கு ஒரிஜினல் அந்த ஃபோட்டோகிராஃபில் என்ன டிவைசஸ் இருக்குது, இல்லை அந்த டிவைசஸ் கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம அதை ஃபாலோ பண்ணவே வேண்டாம். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வில் பி மிஸ்லெட். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிடுச்சு இது. அப்படிலாம் தெரியலன்றியோ? I'm just catching up. சரியா? இப்போ ஒரு ரெண்டு சிறுசு போடுறேன் நான். ரெண்டு லேசாக அப்படி ஒன்று. அவ்வளோ கேஷுவலாக நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நமக்கு மாத்திரம்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னு. ஆனால் பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியே கலர் வச்சு அப்படி செஞ்சாலே நமக்கு அப்படிலாம் வர்ற மாதிரி. தட்ஸ் ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்ன்றதுல வருது அது. அப்படி செஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து வில் கோ டு இந்த இதுகளுக்கு ஸ்பாட் வைக்கிறதுக்கு போவோம். ப்ளூஸை எடுத்து எப்படி வருதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்கிறதுன்றதை யோசிப்போம். முதல்ல வந்து ப்ளூஸை கொஞ்சம் அதை நம்ம வந்து கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் அவன் டார்க்கில் லைட் வச்சுருக்கான், நம்ம லைட்டில் டார்க் வைக்க போகிறோம். எப்படி வச்சாலும் கான்ட்ராஸ்ட் இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லைட் அண்ட் த டார்க். கிளியராக இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ லைக் பீட்ஸ். இப்போ அந்த இடத்த பார்த்தோம்னா இட் ஷோஸ் லைக் பீட்ஸ். அப்போ அது ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டேன்னா நிறைய வந்து நான் அங்கே ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இப்போ இங்கே வந்து நான் வந்து டாட்ஸ் வைக்கிறேன். I see that it works. It is working. இல்லையா? அப்போ நான் வந்து இதை சுற்றியும் ஒரு ரவுண்ட் ஆஃப் டாட்ஸ் வைக்கிறேன். இப்படியே ஒரு செட் ஆஃப் டாட்ஸ் வைக்கிறேன். அதாவது இதெல்லாம் கிளியராக தெரியணுன்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த அது என்ன அந்த ஸ்பெயினில் ஒன்று நடக்குங்க, மதுரை மேரேஜ் கிராவா நம்ம சம்திங் ஒன்று நடக்கும் இல்லையா? அது டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதில் வந்து சென்சிபிளாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். யூ டோன்ட் ஹாவ் டு பெர்ஃபார்ம் பர்ஃபெக்ட்லி வெல். சென்சிபிளாக டான்ஸ் ஆடும். ஏன்னா எல்லா பேர்லையும் ஆடிட்டு இருக்காங்க. அது மாதிரி there is so much happening here. Things won't matter much if something goes slightly off key.
சரி, இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ அதை நான் ஐ கேன் கண்ட்ரோல் இட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி டாட்ஸ் வைக்கிறேன். ஆக்சுவலாக அவ்வளோ ஒன்றும் நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணலை இல்லையா. we are not straining much, but it's going to look like an ornament made. அப்பா, இது கொஞ்சம் கீழே அப்படி இருக்கணுமா. சரி, இது இப்படி வச்சிடுறேன். இப்போ நான் இங்கேயும் வந்து டாட்ஸ் வைக்க போகிறேன், ப்ளூ டாட்ஸ். earlier we were planning to do the reverse, டார்க் ஆக்கிட்டு இதை வந்து லைட் வச்சு நம்ம செய்யலான்னு. ப்ராபப்ளி சில இடங்கள்ல அது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா we can do. இல்லாட்டி ஒயிட் வச்சு அந்த ஏரியாஸை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து our necessity is how fast can we complete this rather than how much we can do. Yeah. இதனால 4 சிட்டிங் ஆயிரும் போல. இஃப் ஆமா. சப்போஸ் பொறுமையா பண்ணா. நான் பொறுமையாக பண்ண வேண்டிய இல்லை. இது பிரவாடால தான் இருக்கு. அப்பதான் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு டீட்டெயிலுக்கு போனோம்னா அந்த கேர்ளோடைய கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிடும். இப்போ அந்த கேர்ளோடைய கேரக்டர் வந்து இட் சார்ட் ஆஃப் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காது, என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்காது. ஷீ இஸ் திங்கிங் அபவுட் சம்திங் அண்ட் ஷீ இஸ் ப்ரவுட் அபவுட் வாட் ஷீ இஸ். அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு. அது இல்லாமல் போயிடும் இது இம்பார்ட்டன்ட் ஆச்சுன்னா. தீஸ் ஆர் ஆக்சசரிஸ், ஆல் செட் அண்ட் டன், தீஸ் ஆர் ஆக்சசரிஸ். ஆனால் இதுக்காக இதை கேர்லெஸ்ஸாக விட முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட வேண்டாம், அவ்வளோதான். இதில் தான் இம்ப்ரவைசேஷன் வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் இந்த இம்ப்ரவைசேஷன் வரும். அதாவது வி பிளான் டு டூ அ லைட்டர் டோன் ஆன் அ டார்க்கர் டோன். இல்லை, அதுக்கு வந்து இப்போ பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ன உடனே இதை எப்படி மேனேஜ்மெண்ட் போகிறதுன்னு பார்த்தா, ஒரு லைட்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஆக்சசரி மேலே ஒரு டார்க்கர் டோன் வந்துருச்சு அப்படின்றது வந்து அக்செப்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த ஒயிட் இருக்கக்கூடிய இடத்துல லேசாக வந்து ஒரு கிரே டோனை வச்சுட்டு ஒயிட் வைக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா இல்லாட்டி ரெட் புள்ளி வச்சிடலாமா முதல்ல இதுக்கு. சோஃபா சோ குட். சோஃபா சோ குட். ஒயிட் எங்கே வரும் அப்படின்றது அப்புறம் பார்த்துக்குறோம். இப்போ அந்த ஒயிட் இருக்கக்கூடிய இடத்துல செய்கிறது. இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கழுவிட்டு vermilion எடுக்கிறேம்மா. I'm going to take the vermilion, mix a little bit of yellow so that it becomes slightly lighter and opaque. செஞ்சுட்டு நான் கீழே இருந்து வர போகிறேன். இல்லை, ஒயிட் வேணும் எனக்கு.
It needs a white to come out. இப்போ இங்கே என்ன செய்கிறேன், ம் அதே மாதிரி டாட் வச்சுட்டு வரேன் அந்த ரெட் பேண்ட் வச்ச இடத்துல. ம் இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் ஆகிடப்போகுது. அதே மாதிரி அந்த ஒயிட் இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த டாட்டை வச்சிடுறேன். ரெட் டாட்டா இது? ரெட் டாட்ஸ், ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ண ஒரு இது. ஆ எங்கெல்லாம் ரெட் வச்சுருக்கோம், ரெட் லைன் வரைஞ்சோமோ, சப்போஸ் யோர்ஸ் இஸ் லைட்டர், யூ கேன் ஹாவ் அ டார்க்கர் டாட். ம் ஓகே. என்னது வந்து டார்க்காக இருக்கிறதுனால ஐ எம் ஹேவிங் அ லைட்டர் டாட். ஆ ஆக்சுவலாக இதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் டெக்கரேஷன் நம்ம செய்ய வேண்டியதே இல்லை போல இருக்குது. லேசாக பீட்ஸுக்கு மாத்திரம் 2 ரோ பீட்ஸுக்கு மாத்திரம் கலர் வச்சா கூட போதும் போல இருக்கு. ம் ஃபுல்லாக கலர் வைக்கணுன்ற தேவையில்லை. ஓகே சார். இல்லை வைக்கிறதா இருந்தால் அப்புறம் நம்ம இஃப் யூ வாண்ட் டு டூ இட் அலோன் யூ கேன் டூ இட். அதாவது இதை ஆட் பண்ணோம், இல்லாட்டி யூ கேன் டூ இட் இன் த நெக்ஸ்ட் பெயிண்டிங் தட் யூ வாண்ட் டு டூ. ஓகே சார். அதாவது எப்படி? ஏன்னா இதை சின்ஸ் யூ ஆர் கோயிங் டு பி ட்ராவலிங், லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ். ஒரு சந்தோஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோட்டலாக இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இட் டசன்ட் லுக் ஆக்வர்ட். யா இப்போ இப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று பண்ணணும், அது பண்ணுவோம் நம்ம. அது என்னன்னா ஒயிட் வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஒயிட் டாட்ஸ் ஆட் பண்ணோம்னா இட் வில் ஸ்டார்ட் க்ளோயிங். அது இந்த ஃபேஸில் ஹைலைட்டுன்னு வைக்கல நம்ம. ம் இட் நீட்ஸ் அ ஹைலைட் இல்லையா? சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ரெட் எடுத்தேன் இல்லையா, இங்கே இதுக்கு இந்த லைட் ரெட் வச்சோம் இல்லையா, அந்த லைட் ரெட்டை வந்து நான் வந்து இங்கே பீட்ஸ் மாதிரி அப்படியே போட்டு வரப்போகிறேன். அப்படி போட்டேன்னா இட் வில் ஒன்லி நீட் அ ஸ்லைட் ஹைலைட் அப்படின்னு வச்சிடுறேன். வச்சுட்டு அடுத்த ரோ வந்து ப்ளூ வைக்கிறேன். ப்ளூ, டார்க்கர் ப்ளூ. இந்த இடத்துல டார்க் ப்ளூ வச்சோம் இல்லையா, அந்த டார்க் ப்ளூ வைக்கிறேன். அதாவது ஒரு அதாவது ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்குது, காவ் ஸ்டோன் மாதிரி. அப்படியே 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 வச்சிடறேன். வச்சுட்டு ஹைலைட் மாத்திரம் வச்சேன்னா எனக்கு போதும். என்னன்னா நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா போதும். தட் திஸ் இஸ் அன் ஆர்ட் ஒர்க், திஸ் இஸ் நாட் biology diagram or anything.
இல்லை அது 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 பயந்துட்டோன்னா போச்சு. ம் சரியாம்மா, இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ரெட் பிரைட்டர் ரெட் இருக்கு இல்லையா, ம் அந்த பிரைட்டர் ரெட்டை வந்து ம், நல்ல பிரைட்டாகவே அப்படியே எடுத்து இந்த ஃபெதர்ஸோட இந்த சின்ன கேப் இருக்கு, ஓப்ஸ், இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ஆ கேப்பில் கொஞ்சம் ரெட் டேஷஸ் கொடுக்க போகிறேன். They're just going to be dashes like கொஞ்சம் திக்காகவே பெயிண்ட் எடுத்துக்கிறேன். சென்டர்ல ம் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்படி இது சென்டர்னு வச்சுக்கிட்டோன்னா அப்படி 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 அங்கேருந்து அந்த ஆள்கிட்ட இருந்து எடுத்த ஐடியா தான். ஆ யா யா ஆனால் வி ஆர் இம்ப்ரோவைசிங் இன் சார்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் வே. ம் அப்படி கொண்டாந்துடுறோம். அவ்வளோ தூரத்துக்கு அது வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் என் ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சம் பிளாக் இருக்கும், பிளாக்கோ ப்ளூவோ இருக்கும், ஏன்னா அது கீழே இருக்க கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதே இதை வந்து அந்த ஹாஃப்க்கு கொண்டு போயிட போகிறேன் நான். ஆ சரியா? ஆ இப்போ இது காயும் போது இட் வில் பிகம் ஸ்லைட்லி லைட்டர். இங்கே வர்றப்ப இட் வில் பிகம் ஷார்ட் இல்லையா, பிகாஸ் இட்ஸ் டேர்னிங் தட் வே. அப்படி அப்படி நிறுத்திடுறோம் அதை. இதே ஓரளவுக்கு டெக்கரேட்டிவ் ஆயிடுச்சுமா, இங்கே பாரு. யா யா சூப்பரா இருக்கு. சரியா? ஃபேஸுக்கு கொஞ்சம் போல் ஹைலைட், அதாவது லிப்ஸு, நோஸு, சீக்ஸுக்கு கொஞ்சம் போல் ஹைலைட் வச்சிட்டோன்னா ம் பிக்சர் வந்து கம்ப்ளீட்டட். நமக்கு இதுக்கு கொஞ்சம் போல் ஹைலைட் வச்சுருவோமா, அந்த பீட்ஸ் அதுகளுக்கெல்லாம். ஆ ஓகே. உனக்கு டைம் பார்த்துக்கணுமா நீ? எனக்கு ஓகே சார். உங்களுக்கு தான் ரொம்ப தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, எனக்கு தூங்குற டைம் இருக்கு. ஓகே. இல்லை, இதை இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா ம் when you come back you can think about something else. இப்போ என்ன செய்ய போறேன்னா, லைட் இந்த சைடில் இருந்து வருதுமா, அப்போ இதுக்கெல்லாம் ஹைலைட் வந்து அந்த அந்த இடத்துல தான் வரும். ஆ அப்படியே அப்படியே ஒரு ஹைலைட். ஏன்னா இது 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 வந்து நம்ம அது கேர்லெஸ்ஸாக விடலை அப்படின்ற ஒரு ஐடியாவை காட்டுறதுக்காக. ஆ ஓகே. அப்போ இங்கே வந்து கொஞ்சம் லேசாக அப்படியே அங்கங்கே ஒயிட் ஹைலைட் விட்டோம்னா அப்படி செஞ்சுட்டு விட்டுடலாம். அதே மாதிரி அங்க ஜூம் இன் பண்றீங்களா சார்? அது என்ன பண்ணிருக்கீங்க? லேசாக புள்ளி புள்ளியாக வச்சேன், அவ்வளோதான். ஓகே. அது ஒயிட்ல கொடுத்துருக்கீங்களா? எதுல கொடுத்தீங்க? ஒயிட்டில் வெறும் பிளெயின் ஒயிட், ஆ பிளெயின் ஒயிட், க்ளீன் ஒயிட் ஒன்று. சரி நான் பாக்குறேன்.
ஓ யோர் அட்டென்ஷன் இஸ் நீடட். இல்ல இல்ல அவங்க அக்கா ஐபேட் பாக்குறாளாமா, அதனால வந்து ஓகே ஓகே. ஓ கம்ப்ளைண்ட் வந்துருச்சா? இந்த இடத்துல வந்துமா ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துட்றேம்மா. நான் ஒயிட்டில் கொடுக்க போகிறேன். ஆ இதுக்கு இடையில வந்து ஒரு 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 சின்ன இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் நிதானமாக வந்து நீ யோசிச்சு பார்த்து கூட செஞ்சுக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஆனால் என்னன்னா இது ஹவ் இட் ஆட்ஸ் டு இட். இப்போ வந்து இதை ஒட்டி ஒரு ஒயிட் சர்க்கிளில் டாட் ஒன்று கொடுத்தோம்னா என்னமோ அது ஒரு பெரிய டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி செஞ்ச ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, அம்மா ஃபேஸுக்கு ஹைலைட்டுக்கு போயிடுவா. ஏன்னா டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். வி ஹேவ் தட் ரெஃபரன்ஸ் பிக்சர், வி ஹேவ் திஸ் ஃபோட்டோகிராஃப் ஆல்சோ. ஃபேஸுக்கான ஹைலைட்டை வந்து நம்ம செஞ்சிட்டோன்னா வில் கம்ப்ளீட் திஸ் பெயிண்டிங். ஃபேஸ்க்கான ஹைலைட்டில் வந்து பியோர் ஒயிட்டாக அப்படியே ஒரு பேட்ச் ஒன்று வைக்கிறது ஒன்று இருக்கும். அதை டாட்டு, கொஞ்சம் பெரிய டாட்டு, ஒரு சின்ன பேட்ச்சு, பெரிய பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அப்படியே மர்ஜ் பண்ணி விட்டுக்கிட்டே ஒரு ஒரு லெவலுக்கு இருக்கும். நான் வந்து லேசை மர்ஜ் பண்ணி விடுறது மாத்திரம் தான் முதல்ல செய்ய போகிறேன் நான். ஓகே. ஏன்னா இப்போ எனக்கு அங்கங்கே வந்து ஹைலைட்டை வந்து காட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜாஸ்தி ஒர்க் பண்ண வேண்டி வராது. இப்போ நோஸுக்கு ஒரு ஹைலைட் வைக்கிறேன். நோஸுக்கு அந்த இடத்துக்கு ஒரு ஹைலைட் ஒன்று வைக்கிறேன். என்ன கலர்ல வைக்கிறேன்? ஒயிட் ஒயிட், பியோர் ஒயிட். ஓகே. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அதை ஒன்று வைக்கிறேன் லேசாக. இந்த இடத்துல லேசாக ஒரு ஹைலைட் ஒன்று வருது. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. அப்போ ஒயிட் அப்படியே வச்சிடுறேன் நான், காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இப்போ இந்த ஹைலைட் பத்தலை, நான் இந்த ஹைலைட்டை ஜாஸ்தியாக்குறேன் திரும்ப. இந்த ஃபோர்ஹெட்டில் ஐப்ரோவுக்கு மேலே கொஞ்சம் போல் ஹைலைட் ஒன்று வருது. சீக் போனில் கொஞ்சம் போல் ஹைலைட் ஒன்று வருது. சீக் போனில் ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அப்படி அந்த ஹைலைட் வந்து லேசாக மேலே ட்ராவல் பண்ணுது. அதை லேசாக டச் பண்ணிட்டு விட்டுறோம். சின்னுக்கு வர்ற ஹைலைட்டாக கொஞ்சம் பின்னாடி வைப்போம், ஏன்னா அந்த இடத்துல கை பட்டுச்சுன்னா போச்சு. நோஸுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. எல்லாமே நம்ம எக்ஸாஜரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டக்க கொண்டு போகவா, இப்படி கொண்டு போகிறேன். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அதுக்கப்புறம் லிப்புக்கு மேலே அங்கே ஒரு ஹைலைட் ஒன்று வருது. கரெக்டாக அங்கேருந்து வந்து சென்டர் வரைக்கும் வந்து நின்றுது. லிப்பு கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைலைட் கிளியராக தெரியுது நமக்கு. அதனால் அதை வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம். இங்கே ஒரு ஹைலைட் வருது. இந்த இடத்துல சின்ன சின்ன டேஷாக ஒரு ஹைலைட் ஒன்று வருது. சின்ன சின்ன டேஷாக ஒரு ஹைலைட் அங்கே வருது. இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி வருது, அங்கே கொஞ்சம் குறைச்சலாக வருது.
லிப்பில் அந்த இடத்துல லேசாக அங்கே ஒரு ஹைலைட் ஒன்று வருது, வச்சுட்டு தேய்ச்சி விட்டுறேன். சின்ன இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. ஆக்சுவலாக அது எல்லாம் ஏற்கனவே அது இருக்கிறதே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வரும், இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வரும். அந்த படம் மாதிரி எக்ஸாக்டாக இதுவும் இருக்கணுன்ற எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் நம்ம வச்சுக்கல. அந்த படத்தை காப்பி பண்ணணுன்றது இல்லை நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டு. அப்படின்னு எடுத்து பார்த்தானா இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பிக்சர். சரியா? இதோட இதை நிறுத்திக்கிறோமா? முடிஞ்சிருச்சா சார்? அவ்வளோதானா? இதோட முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இதுக்கு மேலே நம்ம செஞ்சுட்டு போகிறதா இருந்தால் செஞ்சுட்டு போகலாம். இங்கே ஃபெதர்ஸ் நம்ம போடலாம், இங்கே 2 ஃபெதர்ஸ் போடலாம், அப்படி தலையில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. சிம்பிள் தான் அது. இப்போ ரெட்டில் போட்டோன்னா ஒரு ஒரு கோடு அப்படி இழுத்து விட்டுட்டு அப்படி அவ்வளோதான். அதாவது ஃபெதருடைய ஃபீலிங் இருந்தால் போதும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒன்று போட்டு விட்டோம்னா அவங்க ஒரு they have created a riot. What he has done is he has created a riot. ஃபோட்டோகிராஃபை பார்த்தோன்னா இட்ஸ் நாட் தேட் வைல்ட். கொஞ்சம் கண்ட்ரோல்டாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 2 இது தொங்கிட்டு இருக்கிற மாதிரி போடலாம். ஏன்னா if we want to keep adding things. இந்த பீட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைமென்ஷன் காட்டணும் அப்படின்னு யோசித்தோம்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் எடுத்து இங்கே ஒரு ஷேட் கொடுக்கலாம். அப்படின்னு கொடுத்தா இன்னும் இல்லை, செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கிட்டே போகலாம். ஆனால் வாட் வி நீடுன்றது தான். சரி அம்மா, சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை பண்ணிடுவோமா?
ஓகே சார். அது சைன் பண்ணலாமா? சரிம்மா, இந்த இந்த டாப்ல நான் இங்கே சைன் பண்ண போகிறேன். இப்படி ஓ திருப்பி சைன் பண்ணிருப்பேன். ஓகே சூப்பர். இட்ஸ் ஓ இட்ஸ் நீங்க அலவுட். பேக்ரவுண்டும் கொஞ்சம் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் போல் இங்கே எல்லோ பண்ணேன். ஓ ஓகே ஓகே ஓகே. ம். இன்னைக்கு வந்து 11th. லாஸ்ட் 2 days have been real busy days. ஓ ஓகே. நேற்றும் ஒரு 3 கிளாஸு. ஓ இன்னைக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், உன் கிளாஸோட சேர்த்து 2 கிளாஸ். ஓ. இது காலேஜ்ல ஓரியன்டேஷனா இல்ல அது எப்படி? காலேஜ் ஆன்லைனில், அதாவது எக்ஸாமினேஷன் ஆன்லைன்லயா? ஓரியன்டேஷன். பிரிட்ஜ் அகாடமியோட 8th கிரேட் அந்த புக்ஸ் வந்திருக்கு இல்லையா, ஆ ஆ அவங்க 6th 7th 8th வந்து அவங்க டீச்சர்ஸ் வந்து கைடு பண்ணியிருப்பாங்க. ம் அப்போ அவங்க கைட் பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணுற மாதிரி வருது. அஃப்கோர்ஸ் வி டோன்ட் ஸ்டாப் them from writing the examination, we guide them to do a bit more. ம் ஓகே. அதில் அதை ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவோம். ம் ம் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு we give them a general idea. அது வந்து ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க இன்னைக்கு. இப்போ ஒரு ஒருத்தருடைய ஒர்க்ஸையும் பார்க்கணும். ம் எல்லாருடைய ஒர்க்ஸையும் பார்த்து ஒரு ஒரு ஒர்க்குக்கும் சஜஷன் கொடுத்து ஆ ஓகே. என்கரேஜ் பண்ணுற மாதிரி சோ அவங்கலாம் என்ன என்ன ஏஜ் சார்? 9th 10th, அதான் 6th 7th 8th கிரேட் எழுதுறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட், ஒரு கேர்ள் வந்து 12th ஸ்டாண்டர்ட், 2-3 people ஒரு 8th ஸ்டாண்டர்ட். அதான் 8th இருந்து தான் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக. ஆனால் 6th 7th ஸ்டாண்டர்டெல்லாம் சமயத்தில் வந்து வருவாங்க. 6th 7thனா இப்போ 11 12 இயர்ஸ்லாம் வந்து 6th கிரேட் அப்படின்னு வருவாங்க. அப்போ அவங்களே அவங்களுக்கு அந்த என்ன 8th சஜஸ்ட், இது ஃபைனல் இது எழுதுறாங்களா? அந்த 8th அதோடது. ஆமாம் 8th வந்து ஃபைனல். ஆ ஓகே. சோ அவங்கலாம் போர்ட்ரேட்லாம் எந்த அளவுக்கு சார் பண்றாங்க? ஒரு இந்த புக்கில் இருக்கிறதுல வந்து ஒரு 60 to 75% சக்ஸஸ் இருக்குமா. ஆ ஓகே. அப்போ நாங்கள் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து வி கண்டக்ட் ப்ரோக்ராம் எவ்ரி மந்த் ஆன்லைனில் பண்ணுவோம். சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போனேன் அப்படின்னா அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்துறது. அப்போ வி டீச் தம் ஹவு டு டீச் போர்ட்ரேட். மோர் தேன் டீச்சிங் தெம் போர்ட்ரேட், வி டீச் தம் ஹவு டு டீச் போர்ட்ரேட். ஆ ஓகே. அப்போ that becomes very useful. ம் அது செய்வோம், போர்ட்ரேட் செய்வோம். அந்த புக்கில் என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கோ, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது வந்து இந்த போர்ட்ரேட், ஃபுல் ஃபிகர், பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸ், ஆ சார்ட் ஆஃப் வாட்டர் கலர், பேஸ்டல், கொஞ்சம் கொஞ்சம் லைட் அண்ட் ஷேட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற அந்த அந்த இது. ம் இப்போ கலர் தியரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளவுதான், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆ ஓகே. ஓகே. ஓகே சார். நானும் பேர் எழுதிட்டேன். நான் உங்களுக்கு ஓகேம்மா, ஃபோட்டோ அனுப்பி விடுறேன். சரி. ஆ ஓகே எப்படி சார். வந்திருக்கோம், நல்லா வந்திருக்கா? நல்லா தான் வந்திருக்கு சார். யா இட்ஸ் குட். ஓகே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேம்மா. சரிம்மா, யூ வென் யூ வாண்ட் another class you let me know. கொஞ்சம் முன்னாடி யா சொல்லிட்டீங்கன்னா. யா ஷூர் ஷூர் ஷூர். ஏன்னா ஏன்னா நான் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஆ யா யா சரியாம்மா? ஷூர். ஓகே ஓகே. ஓகே தென் see you. பாய் பாய்.